ஆலமரத்தடியில் வந்திருப்பதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆலமரம்னா விழுதுகள் இருக்கிறது அப்படின்னா நம்ம குடும்பம் பெருசுன்னு அர்த்தம். ஃபேமிலி சர்ச், கேட் ஆஃப் ஹெவன் மீண்டுமாய் வந்து நிற்க கர்த்தர் கொடுத்த பாக்கியத்துக்கு இந்த குடும்பத்தில் ஒருவனாய் என்னை நீங்கள் பாவித்து பார்க்கிறதற்கு நன்றிகளை ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நான் ஏறெடுக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நிறைய உறவுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாஸ்டர் ஜாக், அப்பா பாலச்சந்திரப்பா, பிரைஸ்லன் மற்றும் இங்கே நிறைய உறவுகள் நீங்களாம் இருக்கிறீங்க. அன்பு ஐயா இருக்கிறார், ஃப்ராங்க். ஆமாம், சோத்திரம். இப்படி உறவுகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நான் நன்றிகளை எடுக்கிறேன். மதுரையில் இருக்கிற உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் ஊர்லெல்லாம் வணக்கம் சொன்னால் மரியாதையாக திரும்பி சந்தோஷமாக சொல்லுவாங்க. ஓ, மரியாதை இருக்குது. இப்போ இன்னொரு தடவை அழகாக சொல்லுங்க. நான் சொல்லும் போதே திரும்பி அழகாக சொல்லலாம். வணக்கங்க. வணக்கங்க. அடா அடா அடா, மதுரை வணக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? மதுரைனாலே மல்லி மணக்கம். ஆமாம். அப்புறம் பவர் கடையில் வேற மணக்கம், பரோட்டா மணக்கம். இப்போ மரியாதையும் நிறையா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் கடந்த 3 நாட்களாக இந்த பட்டணத்தில் எங்களை கொண்டு வந்து ரொம்ப அழகாக ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். திஸ் 3 days we are seeing lots of grace and power. கிருபையும் அவருடைய வல்லமையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் உங்கள் மத்தியிலே கர்த்தர் வெளிப்பட போகிறார். உங்களை குடும்பமாக தான் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் ஒரு அழகான குடும்பம். இந்த சர்ச்சில் இருக்கிற குடும்பங்கள் மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருமே கர்த்தர் அவருடைய குடும்பத்தில் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். நல்ல கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஒரு வார்த்தையை ரிசீவ் பண்ண போகிறோம். ஆமென். அண்ணன் சொன்னது போல எவ்வளோ உலகத்தின் காரியங்கள் இருந்தாலும் 6 நாள் நம்ம உலகத்தில் இருந்தாலும் இந்த ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடு இல்லைங்க. கரெக்ட் தானே? ஆமென். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இந்த கேட் ஆஃப் ஹெவன் சபைக்கு நாங்கள் வருவது, எவ்ரி டைம் நாங்கள் ஹல்லேலூயா டவர் வரும்பொழுதெல்லாம் we don't want to miss this church because God is so gracious to your church. அவருடைய தயவு, இரக்கம், கிருபை உங்களுடைய ஆலயத்தின் மேல இருக்கிறது. வானத்தின் வாசல் அப்படிங்கிற இந்த ஆலயத்தின் மேல கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். அவர் தான் உங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறார். ஆமென். ஆமென். நீங்க தான் எல்லாமே, உம் ஏக்கம் தான் எல்லாமே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? தெரியாதுல்ல? ஜஸ்ட் a few. ஃபாதர் அப்பானுடைய பாட்டு தான். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. ஆண்டவர் உள்ள நுழையும் போதே இந்த பாடல் எனக்கு ஞாபகப்படுத்தினார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நத்திங், ஆண்டவர் எதுவுமே நம்மளுக்கு சும்மாலாம் ஞாபகப்படுத்த மாட்டார். நான் பிலீவ் பண்ணுறேன் ஃப்ரம் டீப் டவுன் இன் மை ஹார்ட், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஆலயமாக தான் கர்த்தர் உங்களை பார்க்குறார். நீங்க சித்தத்தை செய்கிறவர்களாக மாத்திரமல்ல, சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். சித்தம் செய்யணுமா, செய்து முடிக்கணுமா? எத்தனை பேர் சொல்றீங்க செய்து முடிக்கணும்? சித்தம் செய்யணும்னு நினைக்கிறவங்க எப்படின்னா, ரேஸ் ஓட ஆரம்பிப்பாங்க, சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஆரம்பிப்பாங்க, பாதியில் வண்டி பஞ்சர் ஆகிட்டு இருக்கும், ஓரம் கட்டிடும். ஆமாம், இது ஓசியில் லிஃப்ட் கேட்டு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும். அப்படி பாதியில் விட்டு போகிறவங்க கிடையாது, செய்து முடிக்கணும். ஆமென், ஆமென். God wants finishers. ஆமென். இல்ல, பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். பவுல் சொன்னது போல நாமும் ஓட்டத்தை முடித்தவர்களாக இருக்கணும். யார் ஓட்டத்தை முடிப்பாங்க தெரியுமா? சித்தத்தை செய்து முடிக்கிறவர்கள் தான். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? God is entrusting this church. ஆமென்.
ஒருவேளை ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம் நாங்கள் தனிமையா இருக்கிற மாதிரி இல்லை. யூ ஆர் ரியலி ஸ்பெஷல் இன் காட்ஸ் ஐஸ். அவர் உங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்றாரு, நிறைய காரியங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்றாரு. மேபி காட் இஸ் கிவிங் யூ அ நியூ பிளேஸ். இல்ல அண்ணன் சொல்லிட்டு இருந்தார், ஒரு புதிய பிளேஸ் ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு ஷிஃப்ட் கொடுக்கிறாரு. அப்படின்னாலே ஒரு ஷிஃப்ட் சொல்லுங்க, ஒரு ஷிஃப்ட். ஒரு ஷிஃப்ட் எங்க கொடுத்தாலும் ஆண்டவர் அங்க ஒரு லிஃப்ட் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க தான் எல்லாமே, உம் ஏக்கம் தான் எல்லாமே. நீங்க தான் எல்லாமே, உம் ஏக்கம் தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. கரங்களை பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? கரங்களை பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. கரங்களை தட்டி பாடலாமா? சித்தம் செய்யணுமே, எல்லாரும் செய்து கை முடிக்கணுமே. தட்டி பாடுங்க. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் அப்பா, உங்க சித்தம் செய்யணும்ப்பா. நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம் தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம் தான் எல்லாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரு இந்த வார்த்தைகளை சொன்னா? சித்தம் செய்யணும், செய்து முடிக்கணும். எனி ஐடியா, கெஸஸ்? யாருடைய வார்த்தைகள் பைபிள்ல? யாரோ சொன்னாங்க சிஸ்டர், யாருக்கோ சொன்னாங்க சிஸ்டர். யாரு பெத்த புள்ளையோ, நமக்கு என்ன வந்துச்சு? வந்துமா? ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லிட்டா. இந்த வார்த்தை யார் சொன்னது தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. It was Jesus who pronounced this word. எங்கன்னு கேட்டீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல சமாரியா ஸ்திரீயை ஆண்டவர் சந்திச்சுட்டு, அவர் சந்திக்கும் பொழுது எந்த சீஷரும் கூட இல்லை. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? சாப்பிட போயிட்டாங்க, சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. நம்ம உணவு வந்து ரொம்ப முக்கியமா. உணவு உணர்வோட கலக்கிறது, உணர்வு உறவை கூட்டி சேர்க்கறது. சரிங்களா? அப்பனா சோறு முக்கியம். சோறு முக்கியம், ஏன்னா வயிறு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா. அப்படி ஆண்டவருக்காக அவர் இளைப்படைந்தவராய் தான் அந்த கிணற்று பக்கத்துல அவர் உட்கார்றாரு. அப்படித்தானே? அப்போ அந்த சீஷர்கள் எல்லாம் போயிட்டு திரும்பி வந்துட்டு பார்த்தா இவர் பேசின்னு இருக்கிறார் இந்த அம்மாவோட. என்ன பேசுறாருலாம் கேட்கல, அவ்வளோ தைரியம் இல்லை. உடனே ஆண்டவரே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 34ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய. அப்ப ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கம்லாம் அப்பா சித்தத்தை செய்யணும், செய்து முடிக்கணும். How many of you want the same burden as Jesus has? ஏசப்பானுடைய இருதயத்தில் இருந்த பாரம் இதுதான், அப்பா சித்தத்தை செய்யணும், செய்து முடிக்கணும். இன்றைக்கு we pray today, அவருடைய ஏக்கம் உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அவருடைய பர்டன் உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகணும். இந்த உலகத்துல வாழற நாள் வரையில சித்தம் செய்யணும், செய்து முடிக்கணும். அவருடைய இருதயம் நிறைய காரியங்களை யோசிச்சு வச்சிருக்குது, உங்களை கொண்டு இந்த காலகட்டத்தில் செய்யணும்ட்டு. அப்படி செய்யணுன்றதுக்காக சவுலுக்கு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார், அவன் செய்யல. ஆனா தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தார். அப்போ ஆண்டுடைய இருதயம் எதையோ ஏங்குது. கடந்த மாசத்துல ஒரு நாள் நான் இப்படி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இப்போ இந்த சூழ்நிலையை குறித்து
இந்த மக்களை குறித்து, எங்கள் ஊழியத்தை குறித்து நாங்கள் என்ன செய்யணுன்றதை நீங்கள் என்ன யோசித்து வச்சுருக்கிறீங்கன்றதை எனக்கு சொல்லுங்களேன். வாட் ஆர் யூ திங்கிங் நாவ்? இந்த சூழ்நிலையை குறித்து அவர் நினைவு கூர்ந்தாருன்னு சொல்கிறதுல, அப்போ இந்த ஜெபத்தை நான் இப்போ ஆண்டவர் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேட்டேன். அப்படிதான் நம்ம செய்ய போறோம். இப்போ ஆமென். சித்தம் செய்யணும், செய்து முடிக்கணும். இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு தமிழ்ல சொன்னாலும் இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா? a man who follows God's heart. ஆமென். இன்னைக்கு அவர் ஹார்ட் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குல்ல. இன்னைக்கு இன்ஸ்டா திறந்தா ஃபாலோ, ஃபேஸ்புக்கை திறந்தா ஃபாலோ. இன்னைக்கு we would like to tell you we need to follow God's heart. அவருக்குள்ள என்ன ஏக்கம் இருக்கோ அந்த ஏக்கம் நமக்குள்ளே இருக்கணும். அவர் ஏக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? ஜீசஸ்னுடைய ஏக்கம் எல்லாம் அப்பா சித்தத்தை செய்யணும், செய்து முடிக்கணும். இம்மட்டும் உங்க கரத்தை பிடிச்சவர் இனிமேல விட்டுருவாரா? விட மாட்டாரு. ஏன் தெரியுமா? சித்தம் செய்வதற்காக தான். பாடலாமா? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீ. கரங்களை பிடித்தவரே, கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்ய. நீங்க மட்டும் பாடுங்க, சித்தம் செய்யணுமே. முடிக்கணுமே, நீங்க மட்டும் சித்தம் செய்து முடிக்கணுமே. நல்ல சத்தமா எல்லாரும். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. ஒன் மோர் டைம் சத்தம் அழகா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே. செய்து ஆண்டவர் பாட்டு சொல்லமா? ஏசையா 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 என் ஏசையா, 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 ஏசையா என் ஏசையா, ஏசையா பாடுவீங்களா? ஏசையா, ஏசையா, ஏசையா என் ஏசையா, ஏசையா ஏசையா, அப்பாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஏசையா என் ஏசையா. நீங்க தேடினாலும் அந்த பாட்டு கிடைக்காது. ஏன்னா ஆண்டவர் இப்போ ரீசெண்டா கொடுத்த சாங் இது. ஆமென். இப்பதான் ரிலீஸ் பண்ண போறோம். ஆமென். ஆமா. நம்ம பாட போறோம். ஏசையா எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான், ஏசையா எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். அவ்வளவுதான். பாடலாமா? ஏசையா எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். நல்ல கரங்களை தட்டி. ஏசையா எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். ஏசையா ஏசையா, பாடுறீங்களா? ஏசையா எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். ஏசையா எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும், எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும், எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். ஏசையா, ஏசையா, ஏசையா என் ஏசையா, 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 ஏசையா என் ஏசையா. என் இயேசு இருக்கையில, என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும், எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்,
எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். ஏசையா 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 என் ஏசையா. ஏசையா பாடுங்க. அழகு அழகு, இன்னும் அழகா. இந்த பாட்டு வெளியே வரணுன்றதுக்காகவே ஒரு கலக்கம், ஒரு மன அழுத்தம், ரொம்ப ஒரு சோர்வான ஒரு சில சிச்சுவேஷன் ஆர்டர் கொடுத்தாரு எனக்கு சுத்திலும். அப்போ அந்த கலக்கம் வந்தப்போ ஆண்டவரையே மறந்துடுறது போல ஒரு மாதிரி ஒரு பயம் வந்துடுதுல்ல. அப்போதான் ஆண்டவர் இந்த வரிகளை கொடுத்தார். என் இயேசு இருக்கையில் நான் ஏன் கலங்கிடணும், எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திட. எனக்கானது எல்லாவற்றையும் ஒருவரால செய்ய முடியும், வேற யாரும் இல்லைங்க. உங்களுக்காக செய்து முடிக்க அவர் ரெடியா இருக்காருன்னா, அவர் சித்தத்தை செய்து முடிக்க நாமளும் ரெடியா இருக்கணும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில யாருடைய மரணம் எப்போ நேரிடும் அப்படின்னு தெரியாது. we don't know if it's our last day. கரெக்ட் தானே? ஒரு நாள் ஒரு பாட்டிமாவும் அவங்க பேத்தியும் ஒரு கல்யாணத்துக்கு போனாங்களாம். அப்போது அந்த கல்யாணத்தை பார்த்தா அவ்வளோ ஆசை. யாருக்கு? பாட்டிக்கு. அந்த பாட்டி வந்து அந்த பாப்பா கிட்ட சொல்லிச்சான், இந்த கல்யாணத்தை போலவே உங்கள் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை பார்த்து சொல்லிச்சான் பாட்டி, அடுத்தது நீ. சொல்லுங்க. அடுத்தது நீ தான். அடுத்தது நீ. அழகா சொல்லும், அடுத்தது நீ அப்படின்னு பாட்டிமா சொல்லிச்சு. சரியும் இது அமைதியாக கேட்டுக்கினே வந்துச்சான். வீட்டுக்கு வர வழியில் ஒரு சாவு, பிரம்மாண்டமான சாவாக இருந்துச்சான். அது ஒரே பூ மாலை, ஒரே ராக்கெட்டு, ஒரே டான்ஸ், பயங்கர டான்ஸ், அப்படி இப்படின்னுச்சான். உடனே இப்போ பேத்தியோட டைம். பேத்தி நான் சொல்லிச்சான், அடுத்தது நீ. பாட்டிங்க மறிச்சு போறதெல்லாம் நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த நாட்களில் கோவிட் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த பாடங்களில் ஒன்று, வயது வித்தியாசமின்றி இல்லை எத்தனை பேர் மறித்து போனாங்க. அவர் லைஃப் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். பட் ஐ வுட் சே, என் ஜீவன் இருக்கிற வரையில உங்க சித்தத்தை நான் செய்யணும், செய்து முடிக்கணும். அந்த சித்தத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா அவர் உனக்கான யாவையும் செய்து முடிப்பார். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும், எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். பாடுங்க. என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும், எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். ஏசையா 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 என் ஏசையா. சத்தமா அழகா. ஓ பாபா லாராத்ரா ஸ்ட்ரென்த் உண்டாகட்டாப்பா, பலன் உண்டாகட்டாப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். சித்தம் செய்யணுமே. அவருடைய சித்தத்தை நம்ம செய்து முடிக்க போகிறோம். இங்க அமர்ந்திருக்கிற யாருமே தற்செயலா இந்த உலகத்துக்கு வரல. நீங்க எல்லாருமே ஒரு நோக்கத்தோட தான் பிறந்திருக்கிறீங்க. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது தான் சித்தம் செய்வது. You are not here by accident. You are here with a purpose and you are going to fulfill the purpose. அதுதான் தேவ சித்தம் செய்து முடிக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையை நம்புறீங்க? ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக தான் இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன்.
நிறைய நேரங்களில் சத்ருவினுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, he will make us to feel useless. நான் எதுக்கு தான் இருக்கிறேனோ தெரில, ஒரு பிரயோஜனமும் என்கிட்ட இல்லை, நான் பிறந்ததே வேஸ்ட்டு. அதாவது நீங்கள் உங்களை சொல்லலைன்னா கூட மற்றவர்கள் உங்களை வேஸ்ட்டுன்னு சொல்கிறத நீங்கள் நம்பிடுவீங்க. வீட்டில் இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு தான் நீ இருக்கிறியோ, நீ வேஸ்ட். நான் சொல்கிறேன், கர்த்தர் வேஸ்ட்டை படைக்கலை. ஆண்டவர் வேஸ்ட்டை படைச்சாரு, 6 நாள் படைச்சாரே. ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு என்னன்னு சொன்னாரு? நல்லதுன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா? அப்போ ஆண்டவர் யாரையாவது வேஸ்ட்டாக படைச்சிருப்பாரா? இன்னைக்கு யாராவது உங்களை பார்த்து சொல்லியிருந்தா நம்பாதீங்க அந்த பொய்யை. அது வேஸ்ட்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, இப்படி சொல்லுவாங்க நம்ம பாஷையில், தண்டம். தண்டம் தண்டம் என்னத்துக்கு இருக்குதுன்னே தெரியல. இது தண்டம், ஒன்றுத்துக்கும் உருப்படாது. ஒரு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்கும், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நான் பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கல, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன், நான் என்ன பெருசாக செஞ்சிடுறேன், நான் வேஸ்ட்டாக தான் கிடக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன் சகோதரியே, வேஸ்ட்டை ஆண்டவர் படைக்கல. நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு கொண்டு வருகிற ஒரு பெரிய சேனல். உங்க குடும்பம் உங்களால தான், உங்க ஜெபத்தினால தான் நிக்குது. அப்போ ஆண்டவர் சித்தம் உங்களை கொண்டு அதுதான் வச்சிருக்கிறாரு. எப்படிங்க நீங்க வேஸ்ட் ஆக முடியும்? ஒரு அழகான பாடல ரீசெண்டா நாங்க ரொம்ப ரசிச்ச ஒரு பாட்டு, பயனற்ற எதையுமே தேவன் படைக்க மாட்டாரே, உன்னை அவர் படைத்தார், நீ விலையேற பெற்றவன். ஆண்டவர் உங்களை படைச்சிருக்காருனாலே நீங்க விலையேற பெற்றவர்கள் தான். பயனற்ற எதையுமே கர்த்தர் படைக்க மாட்டார். பயனற்ற எதையுமே தேவன் படைக்க மாட்டாரே, உன்னை அவர் படைத்தார், நீ விலையேற பெற்றவன். அவரே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஜனமாய் மாறிவிட்டோமே. ஒரு கடைக்கு போயிட்டாங்கன்னா, வைரம் வாங்குறதுக்கு போனாங்கன்னு வைங்களேன், எத்தனை பேர் நீங்கள் போயிருக்கீங்கன்னு தெரில, கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்கள் வைரம் வாங்க போகிறீங்க, ஒரு ட்ரே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அதில் ஒரு ட்ரேல அப்ராக்சிமேட்டாக எத்தனை இருக்கும்? ஒரு 10லேருந்து ஒரு 12 இருக்குமா? அதில் எத்தனை டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்? ஒன்று தான். சிஸ்டர் சொல்கிறாங்க, ஒன்று தான் பிடிக்கும். இந்த போங்காட்டெல்லாம் ஆடக்கூடாது. அந்த ஒன்று தான் உங்களுக்கு பிடிக்குது. பட் மற்ற 11 does it lose its value? வைரம் தாயா, உன்னை படைச்சிருக்காருன்னா நீ விலையேற பெற்றவன் தான். மற்றவர்கள் உங்களை கண்டுபிடிக்கலன்னா கூட, மற்றவர்கள் உங்களை பெருசா சொல்லலைன்னா கூட, யூ ஆர் அ டைமண்ட். நீங்க விலையேற பெற்றவர்கள். ஒரு நாளும் நான் இந்த உலகத்துல வேஸ்டா இருக்கிறேன்னு மாத்திரம் நினைச்சிடாதீங்க. சித்தத்தை செய்வதற்காகவும் செய்து முடிப்பதற்காகவும் தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. God is entrusting this church. God is entrusting families in this church. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை குறித்து தான் கர்த்தர் இன்றைக்கு உங்க மத்தியில் அவர் பேச விரும்புகிறார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பட் we would consider them as a family. ஆமென். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பது ஜாக் அண்ணனும் பிரைஸ்லின் சிஸ்டரும் அழகா இந்த கேட் ஆஃப் ஹெவன் சர்ச்சை எடுத்து நடத்துவதற்கு கர்த்தர் பாராட்டி இருக்கிற பெரிய தயவுக்காக அவருக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த சர்ச்சை ஒரு குடும்பமா கர்த்தர் பாவிக்கிறார். ஆமென். ஆமென். இந்த சர்ச் இஸ் a family. அதான் உள்ள வரும்பொழுதே நாங்க சொன்னோம், இது ஒரு ஆலமரம். ஆமென். சித்தத்தை செய்கிற ஆலமரம். ஆமென். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஆலமரம். ஆமா, இந்த குடும்பத்துல பல விழுதுகள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க யாருமே தனியான ஆளு கிடையாது. நீங்க யாரும் ஒரு விஷயத்த சொல்லவே கூடாது, எனக்கு யாரும் இல்லை, யாராவது சொல்லவே கூடாது. சரிங்களா? எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா உங்களுக்காக ஒரு குடும்பம் இங்க இருக்கிறது. ஆமென். இங்க பாருங்க, இந்த மரம் அதுக்கு தான் வச்சுக்கிறாங்க. அழகா ஒரு மரம் போல காமிச்சிருக்கிறாங்க. grow in faith of God. இல்ல அழகா வச்சிருக்காங்க. நீங்க அப்படிதான் ஆலமரம் தான் நீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி ஒரு குடும்பம். ரொம்ப குயிக்கா நாங்க போகிறோம். அப்படி ஒரு குடும்பம் வேதத்துல புதிய ஏற்பாட்டுல இருந்துச்சு. அந்த குடும்பத்தை போலவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த குடும்பத்தை குறித்து வேதத்துல 6 இடங்களிலே மட்டும்தான் போடப்பட்டு இருக்கிறது. அந்த 6 இடத்துலையும் அவர்களை பிரிக்காமல் போடப்பட்டு இருக்கிறது. யார் அவர்கள்? கரெக்டா சொல்லிட்டீங்க, வெரி குட். ஸோ எல்லா சர்ச்சஸ்லையும் நாங்கள் போகும்பொழுது ரிசீவிங் எண்டில் இருப்பாங்க ஜனங்க. என்னது? வார்த்தையை ரிசீவ் பண்ணுவாங்க,
அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணுவாங்க, வாக்கு தத்தத்தை ரிசீவ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிற அந்த சர்ச், ஐம் டெல்லிங் யூ, யூ நோ வை காட் இஸ் என்ட்ரஸ்டிங் யூ? பிகாஸ் நீங்கள் ரிசீவிங் எண்டில் இல்லை, கிவிங் எண்டில் இருக்கீங்க. கர்த்தர் உங்களை கிவிங் எண்டில் தான் வச்சிருக்கிறாரு. நீங்கள் இங்கே பிளெஸ்ஸடாக இருக்கிறதுனால தான் டெபோராக்கானுடைய சர்ச் அங்கே உருவாகி இருக்கிறது. இதனுடைய பிளெஸ்ஸிங் தான் அது. ஆமென். யூ ஆர் ஆன் த கிவிங் சைடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாராவது ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்திருந்தீங்கன்னா நோ, நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அப்படி கொடுத்த ஒரு ஃபேமிலி தான் ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால் என்று சொல்லப்படுகிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். we would consider them as a family. husband and wife is all that makes a family. amen. amen. எத்தனை பேர் இங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்திருக்கிறீங்க, ஃபேமிலிஸா வந்திருக்கிறீங்க? we are so happy for you. god bless you. கர்த்தர் உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை இனி வரப்போற நாட்களில் அவர் செய்ய போகிறார். ஆமென். இந்த பட்டணத்தை குறித்து தெய்வம் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த பட்டணத்துல பிசாசு அவனுடைய திட்டங்களை பயங்கரமா செய்துக்கிட்டே இருக்கிறான், இரவும் பகலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியாது தெய்வம் பயங்கரமான திட்டங்களை நிறைவேற்ற கண்களை மறைத்து நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்களை தான் கர்த்தர் நம்மளை நிறுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஷிஃப்ட் மாறும்போது இந்த லிஃப்ட்டுக்காகவே சில குடும்பங்களை கர்த்தர் பிரிச்சு எடுக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பங்களாக தான் கர்த்தர் உங்களை வைக்கிறார். நாங்க பார்த்த அந்த குடும்பம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, அவங்களுக்குள்ள நாங்க கண்டுபிடிச்ச முதல் ரகசியம் என்ன தெரியுமா? they were together always in whatever they did, they were together. அவர்களுடைய நாமங்கள் எங்கவுமே ஆக்கில்லா அப்படின்னு சொல்லப்பட்ட வசனத்துல என்ன இருக்குது? பிரிஸ்கில்லா, பிரிஸ்கில்லா, ஆக்கில்லா. ஃபர்ஸ்ட் திங் தட் ஒரு 6 இடங்களில பைபிள்ல போடப்பட்டிருக்கிறது அவர்களை குறித்து. 6 வசனங்கள், 6 வசனங்கள் தான். ஆனா எவ்வளவு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? இன்னைக்கு கணவனும் மனைவியும் இணைந்து செயல்பட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அசைவை உங்களால உண்டாக்க முடியும். As church we have to stand together. Amen. As family together, friends together, as leaders together. Amen. Together. சத்தமா சொல்லுங்க. Together. 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 Amen. Together. Yes, as family we are going to stand together. Amen. இப்போ ஒரு மாற்றம் வர போகுது. ஒண்ணா நிக்க போறாங்க. ஒண்ணா நிக்கணும். அந்த ஒரு மனதை நாங்கள் பேசுகிறோம். One accord. இந்த one accord நாங்க பேசுகிறோம். Amen. அண்ணனுடைய பாட்டுல ஒரு மனமாய் ஒற்றுமையாய் ஒன்றாக ஓடிடுவோம், உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்திடுவோம். பாடுங்களா. ஒரு மனமாய் ஒற்றுமையாய் ஒன்றாக ஓடிடுவோம், உண்மையும் உத்தமமாய் ஊழியம். இன்னொரு முறை பாடுவீங்களா? ஒரு மனமாய் ஒற்றுமையாய் ஒன்றாக ஓடிடுவோம், உத்தமமாய் ஊழியம் செய்திடுவோம். இன்னைக்கு ஒவ்வொரு ஃபேமிலியும் கேட் ஆஃப் ஹெவன் சர்ச்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற உறவுல இருக்கிற டுகெதர்னஸ் கர்த்தர் ஸ்ட்ரெங்தன் பண்ண விரும்புகிறார். பிகாஸ் ஒருவேளை ஏதோ ஒரு குறைவு இருக்கு அக்கா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எங்களுக்குள்ள அண்ணன், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா he has brought us here to pray for you so that it will clear away. ஏன்னா அது கிளியர் ஆச்சுன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு மனம் இருந்துருச்சுன்னா they can do big things for God. அவர் சித்தத்தை செய்யவும் முடியும், செய்து முடிக்கவும் முடியும். ஆமென். இந்த ஒருமனதை தான் கர்த்தர் சபையிலையும் குடும்பத்திலையும் எதிர்பார்க்கிறார். இப்போ கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை நமக்கு செய்யணும் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயம் செய்ய போகிறார். இந்த பட்டணத்துல உங்களை கொண்டு சில விஷயங்கள் செய்து முடிக்கணும்னா தேவை ஒருமனம், குடும்பத்துல, ஆலயத்துல, ஊழியத்துல. ஆமென் சொல்லுங்களேன். It starts from the family தான். எஸ். ஆமென். ஒருமனம் எங்க ஆரம்பிக்குது? குடும்பத்துல. அடுத்தது ஆலயத்துல, அடுத்தது ஊழியத்துல. எங்க ஒருமனம் இருக்குதோ அங்க கர்த்தர் கூட வந்து நின்றுவாருங்க. எங்கெல்லாம் ஒருமனப்படுறாரோ அங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நீங்க இந்த யாரோ ஒரு குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம எல்லாரும் ஒண்ணா நிக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கும் ஒரு பிரச்சனை இல்ல. இங்க நம்ம வாலிப பிள்ளைகள ஒரு பிள்ளை தூரமா இருக்குதுன்னா அந்த ஒரு பிள்ளைக்காக ஒண்ணா நிக்க போறோம். ஆமென். ஆண்டவர் 99 விட்டுட்டு அந்த ஒண்ணுக்காக போனார்னா அந்த ஒரு மனமா நம்ம ஒருமனப்பட போறோம். ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கெல்லாம் சபையா குடும்பமா ஒருமனப்படணும்னு ஆண்டவர் கிட்ட கேளு. ஒருமனப்பட போகிறோம். கர்த்தர் கூட்டி சேர்க்க போகிறார். கூட்டி சேர்க்கிற நாளில மகிமை வெளிப்பட்டுடும். ஆமென்.
உண்மையிலே we are praying for togetherness in this church. Yes. ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம். நீங்க ஒருமனப்பட்டு பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக சேவிப்போம். ஆமென். ஓகே, ஆக்கிலா பிரிஸ்கில்லா பத்தி அடுத்த ஒரு இடத்துல வாசிக்கிறோம். அவங்களை குறித்து என்ன போடப்பட்டிருக்குன்னா, அப்பல்லோ அப்படிங்கிற ஒரு சகோதரனை அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல இந்த வசனங்கள் இருக்கிறது. அப்பல்லோ அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, he is from a place in Egypt. எகிப்துல இருக்கிற ஒருவர். நான் நினைச்சுக்கிறேன் he must be a black man. இல்ல, எகிப்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இல்ல, பிளாக்காக தான் இருப்பாங்க இல்லையா? நம்மெல்லாம் வந்து பிளாக் கிடையாது. யாராவது உங்களை கருப்பா இருக்குன்னு சொன்னா நம்பாதீங்க. நீங்க வந்து டார்க் பிரவுன். நான் சொல்வேன், நான் வந்து பட்டர் பிஸ்கெட் மாதிரி, கொஞ்சம் முறுமுறுன்னு வரப்பா இருக்கிற மாதிரி, பட்டர் பிஸ்கெட் மாதிரி டார்க் பிரவுன். எங்க வீட்டுக்கார் சொல்வார், நான் கருப்பு கிடையாது, நான் டார்க் பிரவுன். அந்த கருப்பு அப்படின்னு சொன்னாலே நம்ம யாருக்கு தான் சொல்லுவோம்? ஆப்பிரிக்கன்ஸ்க்கு தான் நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு ஆப்பிரிக்கால அலெக்சாந்திரியா அப்படிங்கிற ஒரு பட்டணத்திலிருந்து இந்த அப்போலோ என்பவர் இங்க ஏசியாவுக்கு வரார். வரும்பொழுது தேவாலயத்துல அவர் நின்று பேசுகிறார். இதை யார் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னா, ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கேட்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு? பியூட்டிஃபுல்லா ஆண்டவரை குறித்து அப்படி பேசுறார். He is so learned about God. ஆனா ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மட்டும்தான் ஒரு கேப்பை உணர்ந்தாங்க. இல்லைன்னா ஒரு 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 சின்ன குறைவை அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. என்ன குறைவு அப்படிங்கறத நம்ம வாசிக்கலாம். யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்தானம் வரைக்கும் அவர் தெளிவா இருந்தார். அதற்கப்புறம் ஏற்பட்ட கிறிஸ்துவின் வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு அவருக்கு இல்லை. அது வரைக்கும் அழகா கரெக்டா இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா ஃபுல் ஆயிடும். அந்த கொஞ்சம் தான் அவர்கிட்ட இல்லைன்றத இவங்க கண்டுபிடிச்சவங்க யாரோ அழகா பேசிட்டு போட்டோன்னு விட்டுறாம அவரை நேசிக்கிறாங்க. எப்படி நேசிக்கிறாங்க? ஆமென். 18ஆம் அதிகாரத்தினுடைய 24, 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். இதுல எதனா குறைவு இருக்கா அப்படின்னா, he knows less or nothing about Jesus Christ. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகனின் அந்த ஸ்நானத்தை மாத்திரம் அவன் அறிந்திருக்கிறான். அதனால அவனுடைய லைஃப்ல ஒரு சின்ன ஒரு fill in the blanks, ஒரு சின்ன blank இருந்ததை, உண்மையிலே சொல்றேன், அந்த blank சின்ன blank இல்ல, இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் நமக்கு அறிவது தான் நித்திய ஜீவன். ஆமென். அந்த ஒரு சின்ன blank இவங்க போய் ஃபில் பண்றாங்க. ஒரு சிம்பிளா சொல்ல போனா, ஒரு சின்ன குறைவை they were mentors. அதிக திட்டமாய், அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். இன்னமும் இந்த பட்டணத்துல சில உறவுகள் நமக்கு இருக்குது. அந்த உறவுகளுக்கு கர்த்தரை அறியல, அந்த ஃபுல்னஸ் இன்னும் பரிசுத்த ஆவியின் மகிமையை பெறல, இன்னும் இயேசு கிறிஸ்துவின் ஆழங்களுக்கு அவரை அறிகிறத மேன்மையை இன்னும் ஜனங்கள் அறியல. இந்த மேன்மையை கொடுக்க போறது யார் தெரியுமா? இந்த கேட் ஆஃப் ஹெவன் குடும்பம் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, பெரிய விசாலமான இடத்துக்கு போறதை விட ஜனத்தை கொண்டு அங்க போறத எனக்கு மேன்மையா தெரியுது. ஆமென். பெரிய இடம் வரப்போகுது, பெருசா இருக்க போகுது. இப்போ அந்த இடத்துல போய் காலி சீட்டுங்க உட்கார வைக்க போறீங்களா, இல்ல ஜனத்தோட போக போறீங்களா? ஜனத்தோட நீங்க போனோம்னா you are becoming mentors today. Yes. ஆண்டவர் உங்களை ஒரு மென்டர்ஷிப் குள்ள கொண்டு வர்றார். அப்படின்னா நீங்க போதனையை கேட்கிறவர்கள் ஆக இல்ல, போதிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். எங்கெல்லாம் அந்த ஃபுல்னஸ் இல்லையோ அங்கெல்லாம் அந்த நிறைவை கொண்டு வருகிற குடும்பம் தான் கேட் ஆஃப் ஹெவன். ஆமா, நீங்க உங்க குடும்பமா நிறைவுகளை கொண்டு வர போறீங்க. As husband and wife you are going to bring fullness. As church you are going to bring fullness. ஆமென், நிறைவு. ஆமென். அந்த நிறைவை கொடுப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய சித்தமாவும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அங்க புதிய இடத்துக்கு போகும் பொழுது பழைய ஆத்துமாக்கள்
ஆத்மாக்கள் மட்டும் போக மாட்டீங்க, உங்களுக்கு ஈக்குவலா ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தை கொண்டு வரணும். ஆமென். அதான் உங்களுக்கு டார்கெட். ஆமென் சொல்லுங்களேன். பணத்தோட போணுமா ஜனத்தோட போணுமான்னு கேட்டீங்கன்னா, ஜனத்தோட போனீங்கன்னா பணம் தானா வரும் கட்டுறதுக்கு. ஹalleluya. ஜனம் எடுத்து கட்டும். ஹalleluya. அவர் ஒரு வேலையை எடுத்து செய்வார். பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சார். நான் பார்த்துருக்கிறேன், கோடி கோடியா வச்சிருக்கிறவனாலலாம் ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். குருப இருக்கணும். ஆமென். இன்னைக்கு bring completeness. எஸ். குடும்பங்கள்ல ஒரு நிறைவை கொண்டு வருவர்களா பாருங்க. குறைவு இருந்துச்சுன்னா அந்த குறைவை அப்படியே விட்டுறாதீங்க. அந்த குடும்பத்துல அந்த குறைவை நிறைவா மாத்துகிற வேலை தான் உங்க வேலை அக்கா. ஆமென். அண்ணன் உங்க வேலை. உங்க சொந்தங்கள்ல ஏதோ ஒரு குடும்பம் குறைவா இருக்குதா? ஆமா, எனக்கு அப்பவே தெரியும். நான் சொன்னேன்ல, அது திருட்டு கொட்டது அப்படிதான். அதுக்கு வேணும் நினைக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம உறவியா, இயேசு விட்டு கொடுத்தாரா உறவை? வந்து நிறைவை கொடுத்தாருல. நம்ம உறவை நம்ம விட்டு கொடுக்க வேணாம். இன்னைக்கு குடும்பங்களை விட்டு கொடுக்க வேணாம். யாராவது இங்க வராம இருந்தாங்கன்னா அவங்கள போலாம், சந்திக்கலாம், அந்த நிறைவை கொண்டு வருவோம். அது பாஸ்டரோட வேலை. அது ஜாக்கிட்டோம், பிரின்சி அக்கா செய்யட்டும், பிரைஸ்லின் அக்கா பண்ணட்டும். இல்ல நீங்க செய்யட்டும். நீங்க செய்யணும். நீங்க செய்ய போறீங்க. அதனாலதான் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த இடத்துல இந்த மதுரை பட்டணத்துல மார்க்கம் தப்பி போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஜீவ மார்க்கத்துல கொண்டு வருகிற பெரிய பணிய சித்தத்தை கர்த்தர் உங்கள் மேல் வச்சிருக்கிறார். ஆமென். அதனாலதான் அந்த பழைய பாட்டு ஒன்று பாடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாய் நாம் ஜெபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இம்மதுரையை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆமென். இன்றைக்கும் அந்த மார்க்கத்தை தெரியும், இதுதான் உண்மையான வழி அப்படின்னு காட்டுகிற டைரக்ஷன்ஸ் அதான் கர்த்தர் உங்களை வைக்கிறாரு. as mentors, as mentorship தான் ஆண்டவர் கையில உங்க கையில கொடுக்கிறார். அன்றைக்கு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கொடுத்த அதே மென்டர்ஷிப் கர்த்தர் உங்களை என்ட்ரஸ்ட் பண்றாரு. ஆமென். as family they were together. ஒரு மனம் இருந்துச்சு. எழுதிக்கங்க, ஒரு மனம். oneness, togetherness இருந்துச்சு. amen. as family அவர்கள் மென்டர்ஸா இருந்தாங்க. நிறைவை கொண்டு வந்த மென்டர்ஸ். நீங்க நிறைவை கொண்டு வருகிற மென்டர்ஸ். மூணாவது ரோமர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். ரோமர் 16:3. கிறிஸ்து இயேசுவுக்குள் பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். இப்பதான் அங்க சொல்லி முடிச்சோம். இங்க சர்ச்னுடைய ஊழியத்தினுடைய நிறைய வேலைகள், ஜாக்கனனுடைய வேலைகள், பிரைஸ்லின் சிஸ்டனுடைய வேலைகள், எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் உடன் வேலையாட்கள். Hallelujah. Kingdom workers. You are co-workers for the kingdom. Amen. Kingdom workers நீங்க. Hallelujah. Hallelujah. தோள் கொடுக்கிறவர்கள் கிங்டம் வர்க்கர்ஸ்னா. ஆமென். இன்றைக்கு நம்ம சர்ச் வளரணும்னா, ஆத்துமாக்கள் உள்ள நுழையணும்னா, தனி மனிதனுடைய ஊழியம் அல்ல. இது தனி ஒரு நபரால செய்து முடிக்க முடிஞ்ச ஊழியம் இல்ல. இப்போ கர்த்தர் நம்மள அத வந்து மையப்படுத்துகிறார். எத்தனை பேர் பாரப்படுறீங்க இந்த பட்டணத்துக்காக? இது என்ன சர்ச்? கேட் ஆஃப் ஹெவன், வானத்தின் வாசல். வெரி குட். நான் எதிர்பார்த்தது இதுதான். ஆனா இன்னொரு ஆசையை நான் எதிர்பார்க்கிறேன். இது யார் சர்ச்? சோத்திர ஆண்டவரே, என்ன பலப்படுத்துங்கப்பா. இட்ஸ் மை சர்ச். இது என்னுடையது. என்கிட்ட என்னுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்கும் வாரம் பேசுவேன். அப்போ அவங்கள கூப்பிட்டு கேட்பேன், திஸ் இஸ் நாட் மை மினிஸ்ட்ரி. நான் சொல்லணும், நீங்க சொல்லணும், உன்னுடைய மினிஸ்ட்ரி நீ எப்போ நினைக்கிறியோ, எப்போ சொந்தம் கொண்டாடுறியோ, உன் விரல்ல கொஞ்சம் ரத்தம் வந்துச்சுன்னா பார்க்கணும். எப்படி துடிக்கும் தெரியுமா? ஐயோ ரத்தம் வந்துச்சு. யாருக்கோ இல்லை, ஒரே சரீரத்தின் அவயங்கள், நம்ம வெவ்வேறு அவயங்கள் துடிக்கணுங்க. இது ஏன் சர்ச்? ஒரு 3 தடவை உங்களுக்கு கேட்குற மாதிரி சத்தமா கையை இப்படி வச்சு சொல்லுங்க,
It's my church. It's இது my ஏன் சபை. church. It's my church. இது என்னுடைய சபை. என்னுடைய சபை. ஆமென். சத்தமா சொல்லுங்க. இது என்னுடைய சபை. இன்னொரு தடவை சொல்லுங்க. இது என்னுடைய சபை. எப்போ ஓனர்ஷிப் எடுக்குறீங்களோ அப்போ கரையத்தை கொடுப்பீங்க. ஆமென். இந்த சபை எனக்கு என்ன செஞ்சுச்சு அப்படின்னு யாரும் சொல்லவே கூடாது. அப்படி சொல்றீங்கன்னா நீங்க இன்னும் ஓனர்ஷிப்பே எடுக்கலன்னு அர்த்தம். நான் என்ன இந்த சபைக்கு செஞ்சேன்? நான் எங்க சர்ச்சுக்கு போனேன்னா இன்னும் பெருக்குவேன் சார். இன்னும் பாத்ரூமை போய் செக் பண்ணுவோம். பாத்ரூம்ல கழுவி இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்குதா, எல்லாத்தையும் பார்ப்பேன். எங்கன்னா ஒட்டடை இருக்குதா, எப்படியா போய் உட்காந்துக்குவேன். ஒரு 10 பேர் இருக்கிற நேரத்துக்கு தான் போவேன். அப்பதான் 10 வேலை சொல்ல முடியும் 10 பேர்கிட்ட. அப்படியே போய் உட்காருவேன். கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒட்டடை இருக்கு, அதை அடிச்சிடு. இந்த லைட் இங்க சரியா எரியல, அதை மாத்திடு. அந்த பாத்ரூம்ல அது சரியில்லை, அதை கழுவிடு. யாரும் இல்லைன்னா நான் ஹால்ட்ரை இந்த ஹால்ட்ரை வந்து நான் துடைப்பேன். இன்னைக்கும் செய்துக்கிட்டு இருக்கிறேன், மாப் போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து பைபிள் ரீடிங் வாசிக்க கொடுக்கல. எனக்கு வந்து பைபிள் ரீடிங் வாசிக்க கொடுக்கல. அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் தோணும். நான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நடத்தும் போது இந்த பாஸ்டருங்களுக்கு வர கொடுமையான ஒரு விஷயம் இருக்குதே. நாங்களாம் நடத்தணும்னா ஒரு 7 பாஸ்டர் 9 பாஸ்டர் வந்துட்டாங்கன்னா எத்தனை ஜெபம் கொடுக்கறது? பெண்ணுடைய தாலிக்காக, இந்த திருமண ரிங்காக, பைபிளுக்காக ஒருத்தர் ஜெபிப்பாரு, அப்புறம் ரிங்குக்காக ஒருத்தர் ஜெபிப்பாரு, அப்புறம் இந்த ஆசை எல்லாத்துக்கும் ஜெபம் கொடுத்தா கடைசியில் ஒன்றுமே இருக்காது. பைபிளுடைய ஜிப்பு தான் இருக்கும். இந்த பைபிளுடைய ஜிப்புக்காக யாராவது ஜெபிக்கணுமா? காணிக்கைக்காக ஜெபம், பிரசங்கம் போகிறதுக்காக ஜெபம், திரும்பி பாடுறதுக்கு எத்தனை? ஏன்னா இவ்வளவு எதிர்பார்க்கிற தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தலைவனா நீ வானாயா? ஓனர்ஷிப் எடு, ஆனா எதுவும் எதிர்பார்க்காத. That is the kingdom mindset. Yes, kingdom mindset is a heart. It's a heart. ஆமா. நீ எது செஞ்சாலும் என்னுடைய பாஸ்டருக்கு செய்றேன், என்னுடைய சர்ச்சுக்கு செய்றேன், என்னுடைய ஊழியத்துக்கு செய்றேன், மீறி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செய்றேன் அப்படிங்கற அந்த எண்ணம் வந்துரும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஷிஃப்ட், இந்த ஷிஃப்ட் வந்து சுமூகமாலாம் இருக்காது சார். கஷ்டமா தான் இருக்கணும். அப்பதான் அது ஷிஃப்ட் லிஃப்ட். ஆமென். ஆமா, ஷிஃப்ட் லிஃப்ட் வரணும்னா ஈஸியா கிடையாது. விஷன் இஸ் நெவர் கம்ஃபர்டபிள். எஸ். ஓ கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்குன்னா அது தரிசனமே இல்ல. கம்ஃபர்ட்டால அப்படி குளு 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 அப்படியே ஜாலியா அப்படியே போயிட்டு வந்துடலாம். கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வந்துடுற மாதிரி. கிடையவே கிடையாது தலைவா. Vision needs commitment. ஆமென். கோவர்க்கரான ஒரு கமிட்மெண்ட் இன்னைக்கு எடுங்க. இது ஏன் சபை. Be thankful to the leaders. அக்கா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, விசாரிங்க எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிங்க. கோவர்க்கர்ஸ் இவங்களை விசாரிங்க, நான் என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்ய போறோம், அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபம் 100 நாள் ஜெபம் போடுங்க, 200 நாள் ஜெபம் போடுங்க. சில பேர்லாம் வீட்டில் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு இதுனா உடனே பயங்கரமா ஒரே கூவுறது, ஜெபம் பண்றது, அது இதுன்னு சொல்றது. இன்னைக்கு சபைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். கோவர்க்கர்ஸ். ஆமென். முதல்ல சொன்னோம் டுகெதர்னஸ், ஒரு மனம். ரெண்டாவது மென்டர்ஷிப். சொல்லுங்க மென்டர்ஷிப். நம்பர் 1 என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு மனம். ரெண்டு மென்டர்ஷிப் எடுங்க. 3 கிங்டம் வர்க்கர்ஸ். ஆமென். ஆமென். நான்காவது ஒரு காரியம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16:19. ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லானுடைய வீட்டுல என்ன நடந்துச்சு? சபை நடந்துச்சுங்க. அப்படின்னா என்னன்னா ஏற்றுக்கொண்டார்கள். என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரையும் இவர்கள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள். They were hosting people. Amen. Amen. Hosting the church at home. Yes. ஆண்டவர் அப்ப ஒரு சர்ச் அப்படின்னா என்னங்க? கர்த்தர் தம் ஜனங்களை மீட் பண்ற இடம் தான் சர்ச். Where God meets his people, it's a church. அப்போ அவர் வசனம் சொல்லுது, ஆக்கிலாம் பிரிஸ்கில்லாவும் தங்க வீட்டுல சர்ச் வச்சிருந்தாங்க. அப்பனா ஆண்டவர் அவங்க வீட்டுல இருந்திருப்பார். இன்றைக்கு we believe உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஹோஸ்டா நீங்க மாறணும்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்பவுமே இப்போ நாங்க வந்து கெஸ்டா வந்திருக்கிறோம் எங்க அல்லேலூயா டவருக்கு. நாங்க இப்படி வந்து இறங்கின உடனே பாஸ்டர் மோசஸ் இருக்காங்க, பாஸ்டர் பெனின்னு ஒரு தம்பி இருக்கிறான், ஜாக்கனா வராரு, எல்லாரும் எங்களை வந்து ரிசீவ் பண்றாங்க. they are the hosts.
they are receiving us, they are accepting us. இன்றைக்கு சம்டைம்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஏற்றுக்கொண்டவர்களை சம்டைம்ஸ் நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன், வேடிக்கையா நடந்த ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வேறு மதத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, சரியா? ரொம்ப சந்தோஷமா ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வாரம் வந்தா ஞானஸ்நானத்துக்கு போய் அவங்க பேர் கொடுக்க போறாங்க. அவங்க சர்ச்சுக்கு வர்றது வந்து ஒரு ஷேர் ஆட்டோவில். என்ன ஆட்டோ? எங்க ஊர்ல ஷேர் ஆட்டோ இருக்கு, இங்க இருக்கா? இருக்கு. ஓகே. அந்த ஷேர் ஆட்டோவில் இதே சர்ச்சை சேர்ந்த சின்னதுல இருந்தே பிறந்து வளர்ந்த ஒரு விசுவாசி, ஒரு சகோதரி வராங்க கூடவே. மிகப்பெரிய பரிசுத்தவாட்டி அவங்க. மிகப்பெரிய பரிசுத்தவாட்டி. அவங்க வராங்க. இந்த அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, சிஸ்டர் நான் இயேசுப்பாவை ஏத்துக்கிட்டேன், நான் இப்போ ஞானஸ்நானம் எடுக்க போறேன், நான் போய் பேர் கொடுக்க போறேன். நீங்க என்ன பொட்டு வச்சுருக்கிறீங்க? இந்த பொட்டு வச்சுட்டா எப்படி நீங்க அது எடுத்தாதான் நீங்க வந்து வரணும் சர்ச்சுக்கு அப்படின்னு இந்த அம்மா பேச ஆரம்பிச்ச உடனே அது அப்படிதான் ஆரம்பிச்சது. பொட்டுல தான் ஆரம்பிச்சது. ஆமா, பொட்டுல ஆரம்பிச்ச உடனே அவ்வளவுதான். ஓய்யோ இவ்வளோ பிரச்சனை இருக்குதா, அதோட அந்த அம்மா அந்த பக்கமே வரலையா. she went back home. ஏசப்பா ஏற்றுக்கொண்டவர், ஏசப்பா இருதயத்தை பார்க்கிறவர். இன்னைக்கு நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் மற்றவர்களை? are we accepting the way that Jesus accept? ultimately என்னங்க, கிங்டம் மைண்ட் செட். அந்த அம்மானுடைய ரட்சிப்பு, அவங்க அம்மாவுடைய ஆத்மா தாங்க மைண்ட் செட்டு. மற்றதெல்லாம் செகண்டரி. அவங்களா அதை எடுத்துருவாங்க, அதை நான் நெக்ஸ்ட் அடுத்தபடியா வர்றது. ஆமாண்ணா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? ஜட்ஜ்மெண்டல் ஆயிடுறோம், நம்ம எல்லாம் ஜட்ஜஸ் ஆயிடுறோம். இல்லைங்க, யூ நீட் டு பி ஹோஸ்ட்ஸ். ரிசீவ் பீப்புள், ரிசீவ் பீப்புள். ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உண்மையிலே சொல்றேன், the church will start to grow. Amen. The church will start to grow. Amen. Your house will start to grow. Your church house ரெண்டுமே வித்தியாசப்படாதுங்க. இங்க வந்தாலும் ஆண்டவர் பிரசன்னத்தை உணர்வீங்க, அங்க வீட்டுக்கு போனாலும் அவர் பிரசன்னத்தை உணர்வீங்க. வீட்ல டெய்லியும் ஆராதனை நடக்கணும். எப்படி தெரியுமா? குடும்பமா கணவன் மனைவியா சோத்தரிக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும். அவங்க வீட்டை ஆலயமா மாத்தினார்கள். ஆமென். உங்க வீடு எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹோஸ்டா மாறுங்க. பரிசுத்த ஆவியானவரை ஹோஸ்ட் பண்ணுங்க. உங்க வீட்டுக்குள்ள ஹோஸ்ட் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க வீட்டை நிரப்பட்டு ஆமென் சொல்லுங்களேன். they became as host. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பரிசுத்த ஆவியானவரையும் ஜனங்களையும். இன்னைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானவரையும் ஜனங்களையும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குடும்பங்களை கர்த்தர் அப்படி மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த சபையை அப்படி மாற்றுகிறார். எப்போ நீங்க ஹோஸ்டா மாறுறீங்களோ உங்க வீடு நிரப்பப்படும். மகிமையினால, ஆலயம் மகிமையினால, ஆத்துமாக்களினால நிரப்பப்படும். சத்தமா 3 ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். முதல்ல சொன்னோம் ஒரு மனம், ரெண்டாவது மென்டர்ஷிப், மூணாவது கிங்டம் கோவர்க்கர்ஸ், நாலாவது ஹோஸ்ட். ஆமென். ஆமா, அஞ்சாவது என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் பவுலுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது தங்கள் தலையை கொடுத்தாங்கன்னு வசனம் இருக்கு. பவுலுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தங்க தலையை கொடுக்க கூட ஆயத்தமா இருந்தாங்க. இன்னைக்கு we would like to tell you, நீங்க you are going to be risk takers for the kingdom of God. ஆமென், ஆமென். ஆண்டவருக்காக ரிஸ்க் எடுக்கணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அண்ணன் எங்க ஐயா சொன்ன மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம். கர்த்தருக்காக பிரத்யேகமாக என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காக ஊழியத்திற்காக நிப்பேன்னு சொல்ற ஒரு கூட்டம் வேணும். ஆமென். ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா இத்தனை வருஷம் இருந்தது போல இந்த வருஷம் இல்ல. எஸ், இந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு உயர்வை தரப்போறாரு. இந்த உயர்வுக்கு ரிஸ்க் எடுத்தாதான் நடக்கும். சுலபமா நடந்துராது. It's not going to be easy, but it is going to be possible with you guys. உங்களை கொண்டே கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஆமென். உங்களை தான் நிற்க வைக்க போகிறார். கோ ஒர்க்கர்ஸா, உங்களை தான் மென்டர்ஸா நிற்க வைக்க போகிறார். உங்களை கொண்டு தான் கர்த்தர் இதை செய்து முடிக்க போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். பிந்தின ஆலயத்தின் மகிமை
பெரிதா இருக்கும். அந்த மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அதற்கு யூ ஹாவ் டு டேக் ரிஸ்க். ஆமென் சொல்லுங்களேன். எந்த மாதிரி ரிஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க சூழ்நிலைகள் அப்போ தெரியும். அன்னைக்கு வெளிப்படுத்துவார். சில நேரம் 1 மணி நேரம் நீங்க ஜெபிக்க ஆலயத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த ஸ்தலத்துல மகிமை இறங்கணும்னா ஜெபம் ஒரு 21 நாள் நடக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் 8 மணிக்கு வந்துருங்கன்னா ரிஸ்க் எடுத்து வருவீங்க. நீங்க தூங்கணும்னு நினைக்க மாட்டீங்க. இட் இஸ் a risk. தூங்க நினைக்க மாட்டீங்க, ஜெபிக்க வருவீங்க. அப்ப ஆளுக்கு ஒரு குடும்பம், நம்ம ஆளுக்கு ஒரு 50,000 போட்டு ஏதோ ஒன்று செய்யணும்னு வரோம். அப்ப ரிஸ்க் எடுத்து கொடுப்பீங்க நீங்க. ஆமென் சொல்லுங்களேன். எங்க சர்ச்ல ஒரு அம்மா கட்டணும்னு அப்படின்னு வந்தப்போ அந்த அம்மா கையில இருந்து, அந்த பாட்டிமா கையில இருந்து அந்த மூக்குத்திய எங்க அப்பா சர்ச் கட்டுறதுக்காக குழி எடுத்துட்டு இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு எதிர்க்க ஒரு அடகு கடை இருக்கு, அங்க போய் வச்சு அந்த அம்மா 400 ரூபாய் வெட்டினு வந்து கொடுத்தாங்களாம். அதெல்லாம் வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பா சொன்னாரா, வேணாமா, இது கஷ்டம், வேண்டாம், நீங்க அந்த ஒன்று தான் உங்ககிட்ட இருக்குது, ஒரே ஒரு தங்கம் தான் உங்ககிட்ட இருக்குது, மூக்குத்தி, அவ்வளோதான், இதை வச்சு அந்த 400 ரூபாவை கொடுக்குறியே, வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ, இந்த குழிக்குள்ள இருக்கிற ஒரு ஜல்லியாவது என் பேர்ல இருக்கணும்னு சொல்லிச்சான். அந்த அம்மா வயசான, எனக்கு வயசாயிடுச்சு தங்கம், எங்க அப்பா பேர் தங்கதுரை. தங்கம், இது ஒன்று தான் என்னால் செய்ய முடியும், நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், நான் இருப்பனோ இல்லையோ. இன்னைக்கு அந்த அம்மா உயிரோட இல்லை. ஆனால் அவங்க மனசு இருக்கு பாருங்க. எங்கள் அப்பா உடஞ்சி போயிட்டார். எங்கள் அப்பா என்ன பண்ணுறது தெரியுமா, எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருந்துச்சு, எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளாட் இருந்துச்சு. அந்த அம்மாவுடைய அந்த மூக்குத்தி அந்த செயல் எங்கள் அப்பா அன்னைக்கு முடிவு பண்ணார். ஒரு சின்ன ஒரு தாய் எளிய மகள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்னா நான் என்ன செய்ய போகிறேன்ற அந்த கேள்வி வந்துச்சு. வீட்டுக்கு வந்தார். சர்ச் பக்கத்தில் இருக்கிற அந்த பிளாட்டை விற்று அந்த சர்ச் கட்டுவதற்கான தொகையை எங்கள் ஃபேமிலி சார்பாக நாங்கள் கொடுத்தோம். வா, அந்த மனசு இவருக்கு வராமல் போனது எப்படின்னு அவரால் புரிஞ்சிக்கவே முடியலங்க. இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்க ஒரு தாய் இருக்கும்பொழுது நான் என்ன கொடுத்தேன்ற அந்த கேள்வியை கொண்டு வந்தது அந்த தாயுடைய அர்ப்பணிப்பு. இன்னைக்கு என்ன ரிஸ்க் எடுக்க போகிறோம், பெரிய சர்ச் போனோம், பிரம்மாண்டமாக கட்ட போகிறோம், ஏசி இருக்க போகுது, ஹால் இருக்க போகுது, பியூட்டிஃபுல் சேர்ஸ் இருக்க போகுது, அங்கே நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய தேவ மனுஷர்கள் வந்து பேச போகிறாங்க, மகிமைக்குள்ள நானும் இருக்க போகிறேன். கம் ஆன், எஸ், பட் வாட் இஸ் த ரிஸ்க் ஐ அம் ரெடி டு டேக்? என்ன கரையும் கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு ஜெயிச்ச எல்லா ஊழியங்களுக்கு பின்னாடியும் கரையும் இருக்கிறது, ரிஸ்க். நிறைய ரிஸ்க் எடுத்து தான் ஊழியங்களை செய்கிறோம். ரோமர் 16 தான் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். நோட் பண்றவங்க பண்ணி வச்சுக்கோங்க. ரோமர் 16:4 அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், தங்கள் கழுத்தை கொடுக்கிற அளவுக்கு தன் ஜீவனையும் துச்சமாய் நினைக்கிறவர்கள். இன்றைக்கு ஆண்டவருக்காக, ஊழியத்திற்காக, எல்லாத்துக்கும் மேல சொல்றேன், சத்தியத்திற்காக. சொல்வீங்களா? எதற்காக? சத்தியத்திற்காக. கூடுமான வரையில விசுவாசிகளை எவ்வளவு வஞ்சிக்க முடியும் சத்ரு வஞ்சிக்கிற நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். ஒரு நாளும் தவறான போதனைகளோ தவறான மார்க்கத்திற்குள்ளேயோ நம்ம போகாத படிக்கு சத்தியத்தை சத்தியமா பேசணும். சத்தியத்திற்காக உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நிக்கிற ரிஸ்க் டேக்கர்ஸ் தான் கிங்டம்க்கு வேணும். ஆயத்தமா இருக்கீங்களா அப்படின்லாம் நாங்க கேட்க மாட்டோம். ஆண்டவர் உங்களை இன்ட்ரஸ்ட் பண்றதுனால தான் இந்த வார்த்தைகள். God sees you as a risk taker. It can be in anything. Yes. உண்மையிலே சொல்றேன், ஒரு பெருமைக்காக இல்ல, ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து தான் நான் இன்னைக்கு என் பிள்ளைங்களை கூட்டு வந்திருக்கேன். நாளைக்கு 2 பேருக்குமே முக்கியமான மேத்ஸ் எக்ஸாம். ஆனா உண்மையிலே நம்ம ஒரு நார்மலா ஒரு பர்சனா இருந்தா, ஏமா நீ வராத, நீ வீட்டுல உட்காந்து படி, உனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டத்துல நான் இல்லை. ஆண்டவரே, அந்த ரிஸ்க் எப்படி எடுத்தோம்னா, நாங்க கார்ல வந்துட்டோம், எக்ஸாம் முடிச்சுட்டு பிள்ளைங்க தனியா பஸ் ஏறி வந்துச்சு. என் 2 பிள்ளைங்களும் என் அத்தையோடு கூட பஸ் ஏறி வந்தாங்க சென்னையில இருந்து. மக பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். ராஜ்யம் சுவிசேஷம் மதுரையில் என் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. குடும்பமா என் உறவுகளை வந்து நான் பார்க்கணும். கல்யாணத்துக்கு மட்டும் குடும்பமா போயிடுறோம்ல, காது குத்து இதுக்கெல்லாம் குடும்பமா போயிடுறோம்ல, எதிர் வீட்டுக்கு ஃபங்க்ஷன்னா குடும்பமா டிக் 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 டிக்னு பேக்கெல்லாம் அப்படி மாட்டிக்கின்னு போயிடுறோம்ல. ஊழியங்க சொந்த உறவை பார்க்க வந்திருக்கிறோம். என் மக கிட்ட சொன்ன, மக பஸ் ஏறிடு, எங்க பெங்களூர்ல இருந்து தனியா மக பெங்களூர்ல இருந்து பஸ் ஏறி மதுரைக்கு வந்தா. இன்னைக்கு நைட்டும் தனியா தான் பஸ் ஏறி போறேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் அந்த ரிஸ்கை பார்க்கறாருங்க. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் என் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு நிமிஷம் கை உயர்த்தி ஒரு பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு. தேங்க்யூ அப்பா.
எங்க பிள்ளைகளை எங்க குடும்பத்தை அப்பா உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அப்ப நாங்க எடுக்கிற ரிஸ்க்ல உங்க கிருபை இருக்கட்டும். இப்ப நானும் ஜெசிமாவும் இந்த சபையில இருக்கிற என் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறப்பா. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு ரிஸ்க்லயும் நீங்க கூட இருங்கப்பா. அவங்களை தைரியப்படுத்துங்கப்பா. கூடவே இருந்துருங்கப்பா. ஆமா, ஏதாவது செய்யணும். நல்ல ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்கப்பா. அப்பா எங்களை நீங்க நம்புறீங்க ஆண்டவரே, எங்களை நீங்க நம்புறீங்க. அதனாலதான் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே இயேசப்பா இந்த நாள்ல எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. நாங்க உட்கார்ந்து ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்றவர்களாக இல்ல, எங்களை நீங்க உயர்த்துறீங்க. எங்களுக்கு இன்னும் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறீங்க, இன்னும் அதிக பொறுப்பை கொடுக்குறீங்க. அப்பா நாங்க கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுகிறீர்கள் அப்பா, மாற்றுகிறீங்க அப்பா. அதற்காக நன்றி அப்பா. உங்க சித்தத்தை செய்யணும், உங்க சித்தத்தை செய்யணும், செய்து முடிக்கணும், செய்து முடிக்கணும். உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே பார்த்து கேட்க ஆரம்பிங்க. இந்த 5 blessings ஆண்டவரே இன்னைக்கு கேளுங்க. இயேசுவின் நாமத்திலே அப்பா சபைக்கு அந்த நாங்க oneness பேசுறோம். நீங்க தாங்கப்பா. ஒரு மனதை கொடுங்கப்பா. சபையில குடும்பத்துல விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா இயேசுவின் நாமத்திலே சத்துருவின் அந்தகார வல்லமைகளும் முறியடிக்கப்படுவதாக. முறியடிக்கிறோம். அந்த mentorship கொடுங்க. ஆமென். போதிக்கிற கிருபையை ஒரு நிறைவை கொண்டு வரட்டும், ஒரு நிறைவை கொண்டு ஒரு முழுமையை கொண்டு வரட்டும். ஜீசஸ். ஆமென். மென்டர்ஷிப் இருக்கட்டும் ஆண்டவரே. co-workers எங்களை மாற்றுங்க அப்பா. உடன் வேலை ஆட்களை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. kingdom workers எங்களை மாற்றுங்க அப்பா. ராஜ்யத்தின் வேலைக்காரராக எங்களை மாற்றுவீராக அப்பா. நாங்க ஹோஸ்டா மாறணும். ஓ we have to ஏற்றுக்கொள்ளணும். receive souls ஆண்டவரே. ஆமென். ஏற்றுக்கொள்ளணும். அப்பா நாங்க ஜட்ஜ்மெண்டலா இருக்க கூடாது அப்பா. ஆமென். நாங்க யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது. ஏன்னா எங்களுக்குள்ளே பேச கூடாது. எங்களுக்குள்ளே अनेक குறைவுகள் இருக்குது. நாங்க பாவிகளா இருக்கையிலே எங்களுக்காக மரித்தவர் நீங்க தானே அப்பா. அப்பா மற்றவர்களை அவர்களுடைய குறைகளை அப்பா நாங்க ஏற்றுக்கொள்ளணும், நாங்க சகித்து கொள்ளணும் அப்பா. ஒரு நாள் ஆண்டவரே அவர்களை நாங்க வெறுத்து விட கூடாது ராஜா. எல்லாவற்றுக்கும் மேல நாங்க ரிஸ்க் டேக்கர்ஸா இருக்கணும். கரையும் கொடுக்கணும் ஆண்டவரே. துணிச்சலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஒரு பெரிய ரிவைவல அப்பா ஹோஸ்ட் ஆண்டவரே கேட் ஆஃப் ஹெவன் சர்ச்சுக்கு கொடுங்க அப்பா. அப்பா உங்க மகிமையினால் என் ஜனங்களை மனதார நானும் ஜெசிமா இணைந்து வாழ்த்துறோம் ஆண்டவரே. அப்பா உங்க கிருபை என் ஜனத்தோடு கூட இருப்பதாக, குடும்பங்களை இப்படி கட்டி எழுப்புவீராக, சாட்சியா வைப்பீராக ஆண்டவரே. அடுத்த முறை இங்க வரும்பொழுது சாட்சிகளை பார்க்கணும், ஒரு புதிய எழுப்புதல் வந்திருக்கணும், புதிய மகிமை வெளிப்படணும், இவர்களை குறித்து ஜனங்க பேசணும். அப்படி ஆசீர்வதிக்கிறோம். We are praying for the shift and the lift. Amen. அந்த வார்த்தைகளை நாங்க pronounce பண்றோம் ராஜா. சபையில நாங்க அதை pronounce பண்றோம். We are praying for a shift and a lift அப்பா. Yes Jesus. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்க பாடுங்க. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே. இயேசையா இயேசையா எல்லாமே நீங்கதான், எல்லாமே ஏக்கமெல்லாம் எல்லாமே. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க?